பிரியமான சகோதர சகோதரிகளே, இவ்வேளையிலே அவருடைய பாதப்படியிலே நாம் அனைவருமாய் சேர்ந்து துதிக்க பரிசுத்த ஆவியானவர் இந்நாளை கொடுத்த தயவுக்காக அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். இரவு பரியந்தும் கண்ணின் மணி போல நம்மளை பாதுகாத்து கொண்டார். அயர்ந்த நித்திரையை கட்டளை கொடுத்து அவரோடு பேச நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய மகிமைக்கு, அவருடைய வல்லமைக்கு எத்தனை ஸ்தோத்திர பலி செலுத்தினாலும் கூட போதாது. ஆகையாலே இந்நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட என்ன வார்த்தை பேசி நம்முடைய இருதயத்தை தேற்றப் போகிறார், சந்தோஷப்படுத்தப் போகிறார், தைரியப்படுத்தப் போகிறார் என்று பார்ப்போம். அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 12வது வசனம். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நான் ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நாம் தொழுது கொள்ள வேண்டும். அவரையே நம் தெய்வமாக கொண்டிருக்க வேண்டும். அவர்தான் நமக்கு ஜீவனை, அவருடைய ஜீவனை நமக்காக கொடுத்து அவருடைய இரத்தத்தை சிந்தி அவருடைய பலவிதமான கஷ்டங்களையும் வேதனைகளையும் துக்கங்களையும் ஏற்றுக்கொண்டு சாத்தான் பிடியிலிருந்து நமக்கு மீட்பை உண்டு பண்ணினார். அவராலே அன்றி ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து நமக்கு வருகிறது இல்லை என்று இந்த வசனத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்கிறோம். வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கட்டளையிடப்படவும் இல்லை. எதனால் கட்டளையிடப்படவில்லை என்று நாம் சிந்திப்போமானால், தேவனை இயேசு கிறிஸ்துவே துதிக்கு ஸ்தோத்திரத்துக்கு பாத்திரராயிருக்கிறார். அவரை நாம் துதிக்க வேண்டும், அவரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும், அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அவருடைய ராஜ்யத்துக்கு நாம் முன்குறிக்கப்பட்டவர்களாய் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க நாம் தகுதியாக்கப்பட வேண்டும். இதற்காகத்தான் அவரை நாம் துதித்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவி அவருடைய இரத்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு இந்த பூமியிலே சாட்சியாய் ஜீவிக்க வேண்டும். எப்படி சாட்சியாய் ஜீவிக்க வேண்டும் என்றால், நமக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை, நமக்கு செய்த அத்தனை விதமான ஏராளமான ஆசீர்வாதங்களை நாம் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். சுகமான ஜீவியும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜீவியும் நம்முடைய சரீரத்தில் இருந்ததான எல்லா விதமான வியாதியின் பிணியிலிருந்து விடுதலை, இப்பேற்பட்ட நன்மைகளை இயேசு கிறிஸ்து எனக்கு செய்தார் என்று மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். அவர்களும் அந்த துன்பத்திலே, வேதனையிலே, துக்கத்திலே ஆழ்ந்து அவர்கள் விழாதபடி அவர்களை தூக்கி எடுத்து இயேசுவின் நாமத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர் இரத்தத்தினாலே அவர்களும் கழுவப்பட்டு மீட்பை பெற்றுக்கொள்ள நாம் ஒரு கருவியாக ஜீவிக்க வேண்டும் என்பதே அவருடைய நோக்கம். அவருடைய இருதயத்தை நாம் சந்தோஷப்படுத்துகிறவர்களாக நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய ராஜ்யத்துக்கு நாம் பேர் எழுதப்பட்டவர்களாக நாம் வாழ வேண்டும். மற்றவர்களை ரட்சிப்பின் பாதையிலே கொண்டு வருவதே நம்முடைய பணியாக காணப்படுகிறது. ஆகையாலே அவர் கொடுத்த பணியை நாம் தவறாமல் செய்ய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்தினாலே, கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவானவர் இந்த ஜபத்தை நம்ம வாழ்க்கையிலே நடைபெறச் செய்வாராக. இதோ இந்த நாளையிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து காத்து ரட்சிக்கட்டும். அவர்களோடு கூட இருந்து அவர்கள் தேவைகளெல்லாம் சந்தித்து இந்த நாளையும் கர்த்தரை நமக்கு ஆயுசு நாட்களாய் கொடுத்து இந்த நாளை சந்தோஷமான நாட்களாய் கடந்து வர
கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார் என்று அவருக்கு பிரயோஜனப்படக்கூடிய கருவியாக நீங்கள் வாழ்ந்திட கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. துதிகன மகிமை எல்லாம் அவர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நம்மை முற்றிலுமாய் அவருக்கு முன்பாக தாழ்த்துவோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் பிதாவே என்று முடிப்போம். ஆமேன்.